ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 3 ஜூன் 2026 இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு தான் நாம ஃபீஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்டா டீம் 5 கூப்பன் கோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் வேலிடிட்டினா 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் 499. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 5 கூப்பன் கோட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. இந்த 1999 லைஃப் டைம் வேலிடிட்டியில நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நாம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே. Recently, Indian Air Force used helicopters equipped with Bombi buckets to control a major forest fire in which area? சமீபத்துல இந்திய விமானப்படை எந்த பகுதியில ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு பாம்பி பக்கெட்டுகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய கௌசௌலி. ஓகேவா? கௌசௌலி பகுதியில காட்டுத்தீ ரொம்ப பரவிருச்சு. சோ அதுக்கு பாம்பி பக்கெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் எஸ்டர்டே கிளாஸ்லயே பாம்பி பக்கெட்னா என்னன்னு சொன்னேன். ஹெலிகாப்டருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட் மாதிரி ஒண்ணு இது பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பாம்பி பக்கெட். சாமதன் தீதி recently launched by the government of India is associated with which of the following? இந்திய அரசால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட சாமதன் தீதி பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஸோ இதை அறிமுகப்படுத்தி இருக்கவங்க யாரு அப்படின்னா சிபி கிராம்ஸ். இது ஒரு ஏஐ சாட்பாட். ஓகேவா? ஸோ இதுல நாம சாட் பண்ண வேண்டாம், அதாவது டைப் பண்ண வேண்டாம். எப்படி பண்ணிக்கலாம்? குரல் வழி செயல்பாடு. ஓகே. அதுல என்ன லாங்குவேஜ்னா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா, 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஸோ அந்த மொழிகள்ல நாம இது கூட என்ன பண்ணிக்கலாம்னா சாட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணாம வாய்ஸாவே என்ன பண்ணிக்கலாம்? சாட் பண்ணிக்கலாம். ஓகே. Recently, who approved a revised logo featuring 18 red stars after the operationalization of the South Coast Railway as the country's 18th railway zone? தெற்கு கடற்கரை ரயில்வே நாட்டின் 18வது ரயில்வே மண்டலமாக செயல்பட தொடங்கியதை தொடர்ந்து 18 சிவப்பு நட்சத்திரங்களை கொண்ட திருத்தப்பட்ட லோகோவை சமீபத்தில் அங்கீகரித்தது யாரு அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ். ஓகே. தெற்கு கடற்கரை ரயில்வேக்கு பாத்தீங்கன்னா அந்த லோகோ நம்ம ரயில்வேயோட லோகோ மாதிரி தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 18 ஸ்டார்ஸ் இது பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அந்த லோகோவை வச்சுக்கலான்னு அங்கீகரிச்சது யாரு அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ். Which country recently signed a deal with India to procure BrahMos supersonic cruise missile system, while a similar agreement with Indonesia is nearing completion? சோ இந்தியாவுடனான இதே போன்ற ஒப்பந்தம் முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூயிஸ் ஏவுகணை அமைப்பை பெறுவதற்கு சமீபத்துல இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியட்நாம். ஓகே. இந்தோனேஷியா கூட அந்த ஒப்பந்தம் என்ன ஆக போகுது? கம்ப்ளீட் ஆக போகுது. சோ இப்போ பிரம்மோஸ் அந்த மிசைல் சிஸ்டம்காக யாரு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியட்நாம் சைன் பண்ணிருக்காங்க. யாரு கூட? நம்ம இந்தியா கூட. Where was India's first indigenous stratospheric super pressure balloon named Vista launched? விஸ்தா என்று பெயரிடப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டு அடுக்கு மண்டல அதி அழுத்த பலூன் எங்கு ஏவப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. ஓகே. இந்திரா காந்தி மைதானத்துல ஆந்திர பிரதேசத்துல அது லான்ச் பண்ணிருக்காங்க. Who created history by won the Singapore Open 2026 men's double title and becoming the first Indian pair to achieve this feat? சிங்கப்பூர் ஓபன் 2026ல ஆண்களுக்கான இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி அண்ட் ஷிராக் ஷெட்டி. வேர்ல்டு மில்க் டே, உலக பால் தினம் எப்போ அப்படின்னா 1 ஜூன். குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், உலகளாவிய பெற்றோர் தினம் எப்போ அப்படின்னா 1 ஜூன். ஓகேவா? ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாம கொடுத்திருந்தோம். அதுல இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 2nd ஜூன் எவ்ரி இயர். எது? தெலுங்கானா ஸ்டேட் குட் டே, தெலுங்கானா ஃபார்மேஷன் டே. அப்படிதானே?
தெலுங்கானா பாத்தீங்கன்னா 2014 வரைக்கும் ஆந்திர பிரதேசத்து கூட இருந்துச்சு. 2014ல ஆந்திர பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சு தெலுங்கானா வந்து ஒரு தனி மாநிலமாக உருவாகியது. எப்போ அப்படின்னா 2nd ஜூன் 2014ல. அதனால 2nd ஜூனை வந்து என்ன பண்றாங்க, தெலுங்கானா தினமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, சோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதுல கொடுத்திருக்கு. இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 2nd ஜூன் எவ்ரி இயர். தெலுங்கானா became a separate state in 2014. தெலுங்கானா was carved out of ஆந்திர பிரதேஷ். தெலுங்கானாவோட கேபிட்டல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். ஓகே, அடுத்த கொஸ்டின். General N.S. Rajasubramani recently assumed charges India's Chief of Defence Staff. Which number CDS is he in India's history? ஜெனரல் என்.எஸ். ராஜசுப்ரமணி சமீபத்துல இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். இந்திய வரலாற்றுல அவர் எத்தனையாவது முப்படை தலைமை தளபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது. ஓகே, வேர் வில் 39th நேஷனல் கேம்ஸ் ஹெல்ட் இன் 2027? 2027ல 39வது தேசிய விளையாட்டுகள் எங்கு நடத்தப்பட உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால. Which of the following countries has recently announced a ban on Indian mangoes? இந்தியாவில இருந்து மேங்கோஸை இறக்குமதி பண்றத எந்த நாடு வந்து சமீபத்துல தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். பின்வரும் நாடுகளில் எது சமீபத்தில் இந்திய மாம்பழங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது அப்படின்னா ஜப்பான். ஓகே, இது 2 ஜூனோட கரண்ட் அஃபேர். இது வந்து நம்ம ஏற்கனவே எஸ்டர்டே டீடைல்டா பார்த்தாச்சு. இப்போ ஒரு டைம் ரிவிஷனும் பண்ணியாச்சு. இப்போ 3 ஜூன் 2026ஓட கரண்ட் அஃபேர் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர். Recently inaugurated in Lucknow by Defense Minister Rajnath Singh, the நௌசேனா ஷௌரியா வாட்டிகா இஸ் டெடிகேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? சமீபத்துல லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கால் திறந்து வைக்கப்பட்ட நௌசேனா சௌரியா வாட்டிகா பின்வருவனவற்றுள் எதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்திய கடற்படை, அதாவது இந்தியன் நேவிக்கு. ஓகேவா, சோ இங்க டீடைல்டா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நௌசேனா ஷௌராஷியா வாட்டிகா வாஸ் இனாகிரேட்டட் இன் லக்னோ. எங்க வந்து இதை இனாகிரேட் பண்ணிருக்காங்க? லக்னோல. எப்போனா 30 மே 2026ல. யாரு அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அண்ட் உத்தரப்பிரதேஷ். லக்னோ எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் யோகி ஆதித்யநாத். இட் இஸ் அன் ஓப்பன் ஏர் நேவல் மியூசியம் அண்ட் இன்டர்பிரேஷன் சென்டர் டெடிகேட்டட் டு த வலூர், கரேஜ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் நேவி. சோ இது இந்தியன் நேவியோட வீரம் அது எல்லாத்துக்குமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் தான் எது? இந்த அருங்காட்சியகம். அதோட நேம் வந்து என்னது? நௌசேனா ஷௌரியா வாட்டிகா. இதை கட்டுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 19 கோடி ரூபாய் வந்து என்ன ஆகிருக்கு? செலவாகிருக்கு. The project was built at a cost about 19 crore and aims to promote military heritage, patriotism, maritime awareness and defense tourism. லக்னோல மே 30ஆம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரால் நவ்சேனா ஷௌரியா வாட்டிகா திறந்து வைக்கப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னா கடற்படையின் வீரம், தைரியம் மற்றும் அவர்களோட தொழில்நுட்ப சாதனைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் தான் இது. ஓகேவா, இந்த வாட்டிகா லக்னோல உள்ள ஏகானா கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகில் நௌசேனா சௌரியா சங்கிரஹலாயாவின் அதாவது கடற்படை அருங்காட்சியகம் 2ஆம் கட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 19 கோடி ரூபாய் செலவுல வந்து இது கட்டப்பட்டுள்ளது. ஓகே, how many medals did India win at the 22nd Asian and Under-20 Athletic Championship 2026 held in Hong Kong? ஹாங்காங்ல நடைபெற்ற 22வது ஆசிய அண்டர் 20 தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆசியா அண்டர் 20 தடகள சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்குன்னா ஹாங்காங்ல நடந்திருக்கு. அதுல நம்ம இந்தியா வந்து 19 பதக்கங்களை வந்து வின் பண்ணி 2nd பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா, சோ டோட்டலா நாம வந்து எவ்வளவு பதக்கங்கள் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 மெடல்ஸ் வந்து வின் பண்ணிருக்கோம். இந்தியா பினிஷ்டு 2nd in the overall medal. நாம 2nd பிளேஸ்ல இருக்கோம். at the 22nd Asian Under-20 Athletic Championship எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஹாங்காங், சைனால நடந்திருக்கு. நீங்க எங்க நடந்திருக்குங்கிறதையும் படிச்சிருக்கணும். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதையும் நீங்க படிச்சிருக்கணும். அது போக எத்தனை மெடல் வாங்கியிருக்கோங்கிறதையும் படிச்சிருக்கணும். ஓகே, நாம டோட்டலா 19 மெடல் வாங்கி நம்ம 2nd பிளேஸ்ல இருக்கோம். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஹாங்காங், சைனால நடந்திருக்கு. அந்த 19 மெடல்ல பாத்தீங்கன்னா 10 கோல்டு, 5 சில்வர், 4 பிரான்ஸ் வந்து நாம வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து டாப் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து 2nd பிளேஸ்ல இருக்கு. ஜப்பான் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. ஹை ஜம்பர் பூஜா சிங் ஓன் த கோல்டு வித் ஜம்ப் ஆஃப் 1.93 மீட்டர் பிரேக்கிங் ஏ 14-year-old இந்தியன் நேஷனல் ரெக்கார்டு. ஓகேவா, சோ ஹை ஜம்பர் பூஜா சிங் வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, டோட்டலா நமக்கு வந்து 19 மெடல்ஸ், அதுல 10 கோல்டு. அந்த 10ல ஒரு கோல்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஜம்பர்
பூஜா சிங் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சீனாவோட ஹாங்காங்ல தான் இந்த 22வது ஆசியா அண்டர்-20 தடகள சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. இதுல நம்ம இந்தியா டோட்டலா 19 மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சைனா. இந்த 19 மெடல்ல நம்ம 10 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலம் வந்து வாங்கியிருக்கோம். தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான் வந்து இருக்காங்க. உயரம் தாண்டுதல்ல இந்திய வீராங்கனை பூஜா சிங் வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் தமிழ்நாடு ஃபார்மர் வாஸ் ரீசன்ட்லி ஹானர்ட் அஸ் எ UNFAO சாயில் ஃபார்மர் ஹீரோ ஃபார் ஹிஸ் சக்சஸ் இன் சஸ்டைனபிள் அண்ட் ரீஜெனரேட்டிவ் ஃபார்மிங்? நிலையான மற்றும் மறு உற்பத்தி விவசாயத்துல வெற்றி பெற்றதற்காக ஐநாவின் மண் விவசாயி ஹீரோ என்று சமீபத்தில் கௌரவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு விவசாயி யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவன். ஓகேவா? சோ அவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவன். இவர் வந்து பொள்ளாச்சியை சேர்ந்தவர். ஓகேவா? ஹீஸ் அ ஃபார்மர் ஃப்ரம் பொள்ளாச்சி, தமிழ்நாடு. வாஸ் ஹானர்ட் அஸ் அ யுனைடெட் நேஷன் FAO soil farmer hero for his sustainable farming practices. He transformed his 11-hectare farm from a loss-making coconut plantation into a profitable multi-crop. அதாவது 11 ஹெக்டேர் தென்னந்தோப்பு இருந்திருக்கு இவர்கிட்ட. சோ அதுல வந்து லாஸ், ஓகேவா? சோ லாஸா இருந்தத அவர் வந்து எப்படி பண்ணிருக்காருன்னா அதை வந்து ப்ராஃபிட்டபிளா மாத்திருக்காரு. நிறைய பயிர் வந்து பயிரிட்டு அதுல வந்து என்ன பண்ணிருக்காரு, அதை ப்ராஃபிட்டபிளா வந்து மாத்திருக்காரு. ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மல்டி டயர் ஃபார்மிங் மெத்தட் வந்து என்ன பண்ணிருக்காரு, யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஓகே, இவரோட நேம் மட்டும் பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல அவர் எங்க, பொள்ளாச்சியை சேர்ந்தவர். ஓகேவா? சோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். மத்தபடி டீடைல்டா வந்து இதுல கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டின் பொள்ளாச்சியை சேர்ந்த விவசாயி வள்ளுவன் அவரது நிலையான விவசாய முறைகளுக்காக ஐநாவின் FAO அமைப்பால் மண் விவசாயி ஹீரோ என்று கௌரவிக்கப்பட்டார். ஓகே, அவரோட நேமு, அவர் வந்து எந்த ஸ்டேட், நம்ம ஸ்டேட். ஓகேவா? சோ தமிழ்நாடு. அதுக்கப்புறம் மண் விவசாயி ஹீரோ. யாரு இவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகே, இவர் என்ன விவசாயத்தை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா மல்டி டயர் ஃபார்மிங், அடுக்குமுறை விவசாயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். The Earth Prize 2026 was awarded to 3 Indian students for developing plastic. What is primary purpose for this innovation? Plastic என்ற கண்டுபிடிப்பை உருவாக்கியதற்காக 3 இந்திய மாணவர்களுக்கு தி எர்த் பிரைஸ் 2026 விருது வந்து வழங்கப்பட்டது. இதோட முக்கியமான நோக்கம் என்ன? இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவிங் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் வாட்டர். வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த நுண் பிளாஸ்டிக்குகளை அகற்றுவதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, சோ இவங்க தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் அந்த பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் விவான் சௌஷாரியா, அரியனா அகர்வால், அவ்யனா மேக்தா. ஓகேவா? ஓன் த எர்த் பிரைஸ் 2026. இவங்க 3 பேர் தான் எர்த் பிரைஸ் 2026 வந்து வின் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. இவங்க 3 பேரோட நேமுமே ஆப்ஷன்ல வச்சுட்டு ஆப்ஷன் டில ஆல் ஆஃப் தி அபோன்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஆடு ஒன் அவுட் மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இவங்களோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விவான், அரியனா, அவியனா. ஓகேவா? பிளாஸ்டிக். ஓகேவா? சோ பிளாஸ்டிக் அவங்க கண்டுபிடிச்சது இஸ் அ பயோடிகிரேடபிள் பவுடர் மேட் ஃப்ரம் வேஸ்ட் tamarind seeds that helps remove microplastics from water. ஓகே, வாட்டர்ல இருந்து மைக்ரோபிளாஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ற மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட நேம் வந்து விவான் சௌசாரியா, ஆரியனா அகர்வால், அவ்யனா மேத்தா. ஓகேவா? இவங்க கண்டுபிடிச்ச அந்த இதோட நேம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஓகே, இவங்களுக்கு தான் அந்த எர்த் பிரைஸ் 2026 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? வீணான புளியங்கொட்டைகளில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மக்கும் தூள். இந்த தூளை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியில இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், சிறிய நுண் பிளாஸ்டிக் துகள்களை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அவங்க கண்டுபிடிச்ச அந்த இது ஓகே, அந்த புளியங்கொட்டையில இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மக்கும் தூளை போட்டதுமே அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுவோம், இது பண்ணி அட்ராக்ட் பண்ணி அது அப்படியே வெளியே தள்ளிரும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். Who presents the World No Tobacco Day Award to recognize outstanding contribution to tobacco control efforts worldwide? உலகளாவிய புகையிலை கட்டுப்பாட்டு முயற்சிகளில் சிறந்த பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக உலக புகையிலை எதிர்ப்பு நாள் விருதுகளை வழங்குவது யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா புகையிலை நம்ம இது பண்ணோம்னா நம்மளோட ஹெல்த் தான் பாதிக்கும். அப்போ அந்த அவார்டை கொடுக்குறாங்கன்னா யாரா இருப்பாங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஆப்ஷனை வச்சே சொல்லிடலாம், அப்படிதானே? சோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாது, வேர்ல்டு பேங்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ அப்போ அது ஹெல்த் ரிலேட்டட். அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு தான் கொடுக்குறாங்க. ஓகே, வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அவார்ட்ஸ் ஆர் பிரசன்டட் ஆனுவலி பை த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. யாரை ஹானர் பண்றதுக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸப்ஷனல் கான்ட்ரிபியூஷன் டு டொபாக்கோ கண்ட்ரோல்.
புகையிலையை கட்டுப்படுத்துறதுல ஒரு அவேர்னஸையோ ஒரு இதை ஏற்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் தனிநபரா இருக்கிறவங்க இல்ல ஒரு ஆர்கனைசேஷனை பார்த்து இந்த மாதிரி அவார்டு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. புகையிலையில இருந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை இது பண்ணி அதுல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக வேர்ல்டு நோ டொபாக்கோ டே 2026ஓட இது என்னது, கருப்பொருள் என்ன நாம பார்த்தோம், அன்மாஸ்கிங் த அப்பியல் கவுண்டரிங் நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன். ஓகேவா. சோ வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்து எப்போங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரீவியஸா உள்ள லைவ் இது கிளாஸ்ல தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். புகையிலை கட்டுப்பாட்டுல சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நபர்கள் இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷனை பார்த்து அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது தான் என்னது, யாரு கொடுக்குறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் விருதுகள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோ தனிநபரோ புகையிலையால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த வருஷம் நோ டொபாக்கோ டே எப்போ அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் சேம் டேல தான் வரும், கருப்பொருள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஈர்ப்பை முகமூடி அகற்றுதல், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்தை எதிர்த்தல். ஓகே. அடுத்த கொஸ்டின். Recently, President of India approved the appointment of 5 new judges to the Supreme Court. Which one of the following was appointed directly from the Bar Council? சமீபத்துல இந்திய குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை வந்து நியமிப்பதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. பின் வருபவர்களில் யார் வழக்கறிஞர் அமைப்பில் இருந்து நேரடியாக நியமிக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இவங்க தான் பி மோகனா. ஓகே. President Draupadi Murmu approved the appointment of 5 new Supreme Court judges on 1 June 2026. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஷீல் நாகு, அப்புறம் ஸ்ரீ சந்திரசேகர், அதுக்கப்புறம் சஞ்சீவ் சச்தேவ், அப்புறம் வந்து அருண் பள்ளி, அதுக்கப்புறம் வந்து சீனியர் அட்வொகேட் பி மோகனா. ஓகேவா. சோ இவங்களோட நேம் வந்து படிச்சுக்கோங்க. சோ இவங்களோட நேம் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா. பி மோகனா became one of the rare appointments to the Supreme Court directly from the bar as a senior advocate. ஓகேவா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து 1 ஜூன் 2026ல உச்ச நீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை வந்து நியமிச்சாங்க. அவங்களோட நேம் வந்து ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், அதுக்கப்புறம் நீதிபதி சஞ்சீவ் சச்தேவ், அதுக்கப்புறம் அருண் பள்ளி, அதுக்கப்புறம் பி மோகனா. ஓகேவா. சோ இதுல பார் கவுன்சில்ல இருந்து டைரக்டா நியமனம் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகனா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why did International Cricket Council suspend Cricket Canada's membership in June 2026? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஜூன் 2026ல கிரிக்கெட் கனடாவை உறுப்பினர் தகுதியை ஏன் வந்து இடைநீக்கம் செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இதுல பார்த்தாலே தெரியும், புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஐசிசி டோர்னமெண்ட்லாம் கிடையாது. சீரியஸ் பிரீச்சஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ், உறுப்பினர் கடமைகளில் இருந்து கடுமையான மீறல்கள். ஓகேவா. சோ என்னென்ன பண்ணணுமோ அதுல ஏதாவது ஒரு அவங்க மீறி இருப்பாங்க. சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், மத்ததெல்லாம் தப்பு. கிரிக்கெட் கனடாவின் நிதி திவால் நிலையெல்லாம் இல்ல, சர்வதேச போட்டிகளை நடத்தாமைலாம் இல்ல. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விதி மீறல் காரணமா, கடமை மீறல் காரணமா அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிமூவ் பண்ணிருக்காங்க. Okay, ICC suspended Cricket Canada's membership with immediate effect on 1 June 2026 due to serious breaches of its membership obligations. Okay, the decision was taken during the ICC board meeting held in Ahmedabad, India. Okay, அந்த மீட்டிங் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நடந்திருக்கு. ஓகே. சோ அதுலதான் கனடாவோட மெம்பர்ஷிப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. உறுப்பினரோட கடமைகள்ல இருந்து அவங்க கடுமையான விதிமீறல்கள்லாம் பண்ணதுனால கனடாவோட உறுப்பினர் தகுதியை வந்து ஐசிசி வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிரிக்கெட் கவுன்சில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. எந்த மீட்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நடந்த மீட்டிங்ல. அடுத்து பவிதா மண்டவா, who was recently featured in the Forbes 30 under 30 Asia 2026 list, is associated with which global luxury fashion brand as its first Indian ambassador? சமீபத்துல Forbes 30 under 30 ஏசியா 2026 ஓகே பட்டியல்ல இடம்பெற்ற பவிதா மண்டவா எந்த உலகளாவிய ஆடம்பர ஃபேஷன் பிராண்டின் முதல் இந்திய தூதராக இணைந்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. எந்த பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனல். ஓகே, சேனல் பிராண்ட். ஓகே, இவங்க தான் பவிதா மண்டவா, எ மாடல் ஃப்ரம் ஹைதராபாத். இவங்க வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த மாடல். ஓகேவா. வாஸ் இன்க்ளூடட் இன் த Forbes 30 under 30 ஏசியா 2026 லிஸ்ட்ல வந்து இவங்களை வந்து சேர்த்திருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். இவங்க வந்து சேனலோட பிராண்ட் அம்பாசிடர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
பியூஃபோர்ட் கேசல் that was recently seen in news is located in which country? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட போஃபோர்ட் கோட்டை இல்லனா பியூஃபோர்ட் கோட்டை, இந்த கோட்டை வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான்ல இருக்கு. ஓகே, சோ லெபனானோட கேபிட்டல் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லெபனானோட கேபிட்டலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். According to NFHS 6 24 to 25, which Indian state recorded the highest prevalence of child malnutrition among children under 5 years of age? NFHS ஓட தரவுகளின்படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு வந்து அதிகமா காணப்படக்கூடிய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா, NHFS ஓட ரிப்போர்ட் படி மத்திய பிரதேஷ்ல தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சைல்டு மால்நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் வந்து இருக்காங்க. 5 வயசுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்காங்க. எந்த ஸ்டேட்லனா மத்திய பிரதேஷ்ல. The survey recorded high levels of stunting, wasting and underweight children in the state. ஓகேவா, சோ எடை குறைந்த குழந்தைகள், இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைவா இருப்பாங்க இல்லையா, சோ அந்த குழந்தைகள் எல்லாமே அதிகமா காணப்படுறது வந்து மத்திய பிரதேசத்துலன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே மத்திய பிரதேசம் மிக அதிக அளவிலான குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டை கொண்டுள்ளதாக NFHS வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சோ குழந்தைகள் வந்து ரொம்ப ஒல்லியா, அந்த மாதிரி எடை கம்மியா, ஓகேவா, வளர்ச்சி கம்மியா இருக்கிறாங்க. ஓகே, சோ அந்த ரிப்போர்ட் வச்சு அதிகமா இருக்கிறது வந்து மத்திய பிரதேசத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஷீக்கர் recently launched by மீஷோ and BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் aims to support which of the following? சமீபத்துல மீஷோ மற்றும் BSE அமைப்புகளால் தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஷிக்கர் பின்வருவனற்றுள் எதற்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா SME லிஸ்டிங் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் ரெடினஸ், பட்டியலிடுதல் மற்றும் மூலதன சந்தை தயார் நிலைக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். மெசலினா பிஷோய் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ். மெசலினா பிஷோய், ஓகேவா, ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பல்லி இனம், ஒரு லிசார்டு. ஓகேவா, சோ இது என்ன அப்படின்னா ஒரு வகையான பல்லி. ஓகேவா, சோ இதுதான் புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய வகை பல்லி. அது நேம் வந்து மெசலினா பிஷாய். ஓகே, சோ லிசார்ட் ஸ்பீசிஸ், பல்லி வகையை சார்ந்தது, பல்லி இனத்தை சார்ந்தது. ஓகே, நம்ம வீட்ல எல்லாம் இருக்கு இல்லையா பல்லி, அந்த மாதிரி பல்லி இனத்தை சார்ந்ததுதான் லிசார்ட் ஸ்பீசிஸ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெசலினா பிஷாய். இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க, இதோட நேம் என்னன்னு கேட்பாங்க. மெசலினா பிஷாய், ராஜஸ்தான் மாநிலத்துல புதியதாக கண்டறியப்பட்ட அந்த பல்லி இனத்தோட நேம் என்னன்னு கேட்பாங்க. அதோட நேம் வந்து மெசலினா பிஷாய். ஓகே, இல்லனா மெசலினா பிஷாய்ங்க கூடிய அந்த இனம், அந்த லிசார்ட் ஸ்பீசிஸ் வந்து எந்த மாநிலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. How many years has the பிரதான் மந்திரி ஸ்வாநிதி ஸ்கீம் completed on June 2026? பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் ஜூன் 1 2026 எத்தனை ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, பிரதான் மந்திரி ஸ்வாநிதி, பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி. ஓகே, இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். இது வந்து எவ்வளவு வருஷம் ஆகிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 years வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகே, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 1 2020 லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ 2026. சோ டோட்டலா 6 years வந்து ஆகிருக்கு. ஓகே, தமிழ்ல வந்து பிரதான் மந்திரி வீதி வியாபாரிகள், தெரு வியாபாரிகள் ஆத்ம நிர்பர் நிதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். PM ஸ்வாநிதி திட்டம். ஓகேவா, இது வந்து ஜூன் 1 2020 தொடங்கப்பட்டது. சோ இப்போ இன்னையோட பாத்தீங்கன்னா இதுக்கு தொடங்கி 6 years வந்து ஆகிருச்சு. ஓகே, இதுதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். ஓகேவா, சோ டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி ஜூன் 1 2 கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதையும் பாத்துருங்க. இதுதான் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். Which state has announced the creation of India's first dedicated department for senior citizens welfare in 2026? 2026 மூத்த குடிமக்கள் நலனுக்காக இந்தியாவுல செப்பரேட்டா ஒரு துறையை உருவாக்குவதாக அறிவித்துள்ள மாநிலம் இது? சீனியர் சிட்டிசனுக்காக தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு ஒரு மாநிலத்துல சொல்லியிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஓகே, டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும் மேம், நான் பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், SSC படிச்சிட்டு இருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணும், என்னால எல்லா நியூஸ் பேப்பரையும் உட்காந்து டெய்லி ரீட் பண்ண முடியல, ஒரே இடத்துல எனக்கு எல்லா நியூஸுமே PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்க 999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி நியூஸோட இது PDF எல்லாமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு ஆன்லைன்ல கரண்ட் அஃபேருக்கான
டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் டெய்லி அட்டன் பண்ணிக்கலாம். டெய்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம், வீக்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம், வீக்லி டெஸ்ட் கொடுத்துருவோம். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து இன்னைக்கு 2500 கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப லாஸ்டா 5 கூப்பன் கோட்ஸ் வந்து டீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.